Part 2, Section 3, Grammar. I could say this is the most challenging part for you from this question paper. Bright students நிறைய மதிப்பெண்கள், அதாவது 100க்கு 100 இங்கிலீஷில் எடுக்கிறது சாத்தியம். இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நானும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பார்ட் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு கொஷின் வைஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிராமர் பார்ட்டில் யூ ஆர் கோயிங் டு அட்டெம்ப்ட் திஸ். Reported speech is the way we report the speech of other people or what we ourselves say. அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. யாரோ ஒருத்தர் சொன்ன விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்ல போறோம், கன்வே பண்ண போறோம். ஒரு இடத்துல நம்ம பேசுறதே திரும்பி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றதோ அல்லது வேற ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொன்ன விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். வேர்டு பாருங்க, ரிப்போர்ட் அப்படின்னா ரிப்போர்ட் பண்றது, அப்படின்னா இன்னொருத்தவங்க கிட்ட எடுத்து சொல்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல ரெண்டு தான் இருக்கு, ஒன்னு டைரக்ட் ஸ்பீச், இன்னொன்னு இன்டைரக்ட் ஸ்பீச். வேர்டே உங்களுக்கு தெரியும். டைரக்ட் ஸ்பீச் இஸ் a representation of the actual words someone said. டைரக்ட்னா நேரடியா நம்ம பேசிக்கிற மாதிரி இருக்கிறது. Indirect speech does not give the exact words uttered but focuses on the content of what someone said, repeating the words as exactly as spoken by the speaker, reporting the words spoken by the speaker. இதுதான் இதுல இருக்கிறது. இது இன்டைரக்ட்ல வந்து அவங்க சொன்ன விஷயத்த கன்வே பண்ணுவோம், அவங்க சொன்ன மாதிரியே நம்ம சொல்ல மாட்டோம், அதை மாத்தி எப்படி சொல்லணுமோ அப்படி பர்சன்ஸை மாத்தி சொல்றது. ஆனா மேட்டர் சேஞ்ச் ஆகாது. So we'll see the example. The teacher said to the students, I shall take you to the museum tomorrow. இது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட்ல அது எப்படி மாறுது பாருங்க. The teacher informed the students that she would take them to the museum the next day. ஓகேங்களா? நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். There are two forms of reported speech. இந்த ரிப்போர்ட் பண்றது ரெண்டு டைப் இருக்கு. அதாவது ஒன்னு டைரக்ட் ஸ்பீச், அதாவது பாருங்க இந்த ரெண்டு குழந்தைங்க நேரா பேசிக்கிறாங்க, இது டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லலாம். இங்க நடக்கிற விஷயத்த இன்னும் ரெண்டு பேர் அல்லது இதுல இருக்கிற யாரோ ஒருத்தர் பேசினா அது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். Look at the following examples. Nehru said, I like Rose. இது direct speech. This can be reported as follows. Nehru said that he liked Rose. இது indirect speech அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க reporting verb said அப்படின்னு இருந்தா அது past tense. So, like becomes liked in the past tense. இங்க பாருங்க like அப்படின்றது likedன்னு மாறிடுச்சு. அது கூட conjunction that அப்படின்றத நம்ம add பண்றோம். Bala says, I shall meet your friend. Reporting verb says ன்னு இருக்கு, இது present tense. So the tense in indirect speech will not change. Bala says that he will meet his friend. Changes என்ன பண்ணிருக்கோம்னா I becomes he, your becomes his, conjunction thatன்றத சேர்த்திருக்கோம். இந்த changes நம்ம பண்றோம். Kala will say, I am going to my village. இதுல ரிப்போர்ட்டர் யாருன்னு கேட்டா கலா, ரிப்போர்ட்டிங் verb என்னன்னு கேட்டா will say. இது வந்து ஃபியூச்சரை குறிக்குது. நோட், when the reporting verb is in present tense or future tense, the tense will not change in indirect speech. அதாவது reported speechல சேஞ்ச் ஆகாது. கலா will say that she is going to her village. So நம்ம இதுக்கு நான் இப்ப பார்த்த சேஞ்சஸ் உங்களுக்கு டக்குன்னு புரியலனாலும் நான் உங்களுக்கு 6 ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த 6 ஸ்டெப்ஸ்ல நீங்க ஈஸியா இந்த சேஞ்சஸை எப்படிலாம் மாத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். So முதல் ஸ்டெப் என்னன்னா ஐடென்டிஃபை. This is the most important step. You need to identify 5 things here. நீங்க இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டெப்ல என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆக்டிவ் பாசிவ்ல பார்த்த மாதிரி சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும், அடுத்த ரிப்போர்ட்டிங் verb என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ரிப்போர்ட்டிங் verb அண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ன்றது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல கண்டுபிடிக்கணும். அண்ட் இஃப் த ரிப்போர்ட்டிங் verb is in past form,
then tense of reported speech and any time related words in reported speech நீங்க பார்க்கணும். சேஞ்ச் ஆஃப் ரிப்போர்ட்டிங் verb இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரிப்போர்ட்டிங் வெர்பை சேஞ்ச் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் வெர்ப்ன்றது ரொம்ப ஈஸிங்க. செட்டுன்னு இருக்கான்னு பாருங்க, அதை டோல்டுன்னு மாத்துங்க. செட்டுன்னு இருந்தா எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், செட்டுன்னு அப்படியே போட்டுருங்க. சேட்டுன்னு இருக்கா, டெல்லுன்னு மாத்துங்க. சேஸ் டூன்னு இருந்தா டெல்ஸ்ன்னு மாத்துங்க. இது மாத்த முடியும் இல்லையா? இந்த சேஞ்ச பண்றோம். ரீப்ளேஸ் இன்வெர்டட் கமாஸ். இந்த இன்வெர்டட் கமாஸ் இருக்கிறத தட்னு மாத்திருங்க. ஸோ இதை நம்ம பண்ண முடியும். We will remove the comma and inverted commas in the sentence and join the reported speech with that. இது மூணாவது உங்களுக்கான வழி. அடுத்து நாலாவது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பார்க்க சொன்னோம் இல்லையா? First person will be as per the subject. Second person will be as per the object. Third person will have no change. So first person subject க்கு ஏத்த மாதிரி மாத்தணும், second person object க்கு ஏத்த மாதிரி மாத்தணும், third person சேஞ்சே பண்ணக்கூடாது, no change. So இதை நம்ம ஈஸியா ஞாபகத்தை வச்சுக்கணும் அப்படின்னா சன்ன்றதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. Subject, object and no change. அதாவது சன்னுனா first person yes, second person o, third person no change. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து அஞ்சாவதா நீங்க மாத்த வேண்டியது tense. It will happen when the reporting verb is in past form and the reported speech is not a universal truth or habit. அப்படின்றப்ப இந்த சேஞ்சஸ் நடக்கும். It will happen in following way. பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். சிம்பிள் பிரசன்டாக இருந்தா சிம்பிள் பாஸ்டா மாத்தணும். present கண்டினியூஸா இருந்தா past கண்டினியூஸா மாத்தணும். present perfectா இருந்தா past perfectா மாத்தணும். present perfect continuous இருந்தா நீங்களே சொல்லிடலாம் past perfect continuous. simple past, past perfect. past continuous இருந்தா past perfect continuous மாத்தணும். past perfect இருந்தா எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், past perfect continuousக்கும் எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். இதை சிம்பிளா இதை சொல்லணும் அப்படின்னா, presentல அதாவது நம்ம நேரடியா பேசிக்கிறப்ப இப்ப நிகழ்காலத்துல பேசுவோம் இல்லையா, இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுக்குள்ள இந்த விஷயம் முடிஞ்சிட்டு இருக்கும். அதனால என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இன்டைரக்ட்ல. ஸோ அதே பாஸ்ட்ல இருக்கிறதுனால பாஸ்ட பாஸ்ட் பர்ஃபெக்டாகவும் பாஸ்ட் கண்டினியூஸை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாகவும் மாத்திரம். இவ்வளவுதான் சிம்பிளா சொன்னா. ஃபியூச்சர் டென்சஸ் பொறுத்த அளவுக்கு வில் ஷல், அதுல will be replaced by would or should. will இருக்கிற இடத்துல would போடுவோம், shall இருக்கிற இடத்துல should போடுவோம். and for modal verbs இதேதான். can இருந்தா could போடுவோம், may இருந்தா might போடுவோம். அடுத்தது change in the time words. words indicating nearness are changed into words showing distance. அடுத்து நீங்க என்ன மாத்தணும்னா words change பண்ணணும். if these words are present and reported verb is in past tense, then the change will happen in this way. here னு இருந்தா there னு மாத்துங்க, tomorrow னு இருந்தா the next அல்லது following day னு மாத்துங்க, this னா that னு போடுங்க, yesterday னா previous day னு மாத்துங்க, these னா those னு போடுங்க, next week னா following week னு போடணும், today னா that day னு போடணும், now னா then னு மாத்தணும், tonight னா that night னு மாத்தணும். so இது words ஓட changes. இவ்வளவுதாங்க. இந்த changes நீங்க பண்ணியாச்சு அப்படின்னா that's all done. so டோட்டலா நம்ம அந்த டென்ஸ் சேஞ்ச் ஒரு டேபிளா இங்க உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி இருந்தா எப்படி மாத்தணும் அப்படின்றதுதான் இந்த டேபிள். சோ இப்போ ஒவ்வொருத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாங்களா? பிரசன்ட் சிம்பிளா இருக்கிறதுக்கு I like ice cream. அதே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல she said that she liked ice cream. present continuously I am living in London. She said that she was living in London. past simple example I bought a car. She said that she had bought a car. அல்லது she said that she bought a car. past continuously I was walking along the street. She said that she had been walking along the street. present perfectly I haven't seen Julie.
She said that she hadn't seen Julie. Past perfect la, I had taken English lessons before. She said that she had taken English lessons before. So அடுத்து சில எக்ஸாம்பிள்ஸ் திரும்பியும் பார்ப்போம். நான் டேபிளரா காமிச்சேன். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். If the reporting verb is in the present tense. இது நம்ம புத்தகத்துல இருக்கிறது தான். I am enjoying my holiday. Krish says that he is enjoying his holiday. I will never go to work. Kavi says that she will never go to work. When we report a universal truth, something that is always true னு வெச்சுக்கோங்களா. ஒரு universal truth report பண்ணனும்னா Asia is the largest continent. Balu said that Asia is the largest continent. இந்த பையனோட பேர் பாலு. So அப்படியே அங்க இருக்கிறது எழுதிக்கிறோம். said that மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். People in Africa are starving. Alicia said that people in Africa are starving. With modal verbs வந்ததுனா would, might, could, should, ought to, used to இந்த மாதிரி I may come. So நான் ஏற்கனவே சொன்னேன் mayனா mightனு மாறும்னு சொல்லியாச்சு. Shalini said that she might come. I will try it. Vinod said that he would try it. will என்னவா மாறிடுச்சு wouldனு மாறிடுச்சு. இவர் பேர் வினோத்னு வச்சுக்கிட்டோம். So Vinod said that he would try. அடுத்து with would, rather, had, better. I would rather fly. இவர் சிட்டி. Chitti said that he would rather fly. They had better go. Sophia said that they had better go. In if classes and time classes ஆயிருந்தா. If I tidied my room, my dad would be happy. Sriram said that if he tidied his room, his dad would be happy. When I was staying in Madurai, I met my best friend. இவர் பேர் ஜாஹிர்னு வெச்சுக்கோம். Jahir said that when he was staying in Madurai, he met his best friend. So we do not usually change the modal verbs must and need not. இது வரைக்கும் may, might change ஆச்சு, can, could change ஆச்சு. ஆனா must need not வந்தா எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. But must can become had to or would have to, and need not can become didn't have to or wouldn't have to if we want to express an obligation. இது sometimes change ஆகும். எப்பனா if you wish to express an obligation அப்படின்றப்ப இந்த changes பண்ணணும். Would and wouldn't have to or used to talk about future obligations. இந்த would wouldn't எப்பனா future obligationsக்காக யூஸ் பண்ணுவோம். So for example, I must wash up. She said that she must wash up or she had to wash. We must do it in June. He said that they must do it in June. So models ஒவ்வொன்றுத்துக்கும் example கொடுத்திருக்கேன். நீங்க பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. Willனா direct speechல I will see you later. So reportedல she said that she would see me later. Wouldna I would help but and some comes. She said that she would help but. Can I can speak perfect English. She said that she could speak perfect English. Could I could swim when I was 4. She said that she could swim when she was 4. Shall I shall come later. She said that she would come later. Should I should call my mother. She said that she should call her mother. Might I might be late. She said that she might be late. Must I must study at the weekend. She said that she must study at the weekend, or she said that she had to study at the weekend. So here I have given some additional exercises for you to practice. Khan says, I want a pen. So it changes like Khan says that he wants a pen. You can try answering this. You can write these questions into your notebook and you can convert this and you can check your answers. Akshay said the rainbow is very beautiful. Akshay said that the rainbow is very beautiful. The teacher said the earth moves around the sun. The teacher said that the same thing will come because this is universal truth.
Shiva said the sun rises in the east. Again, this is universal truth. So, Shiva said that the sun rises in the east. Guhan said cork floats on water. Guhan said that cork floats on water. These are universal truths. So, this is how we report the speech of others. And you have learnt very well how can we report one's speech. This is a easy question. By following the 6 rules which I have told you, you can easily convert direct speech to indirect speech. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். Come on, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. See you in the next video. Bye bye.